உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த கதைக்களத்தில் வந்துட்டு விஜய் என்னதான் வந்துட்டு சமாதானமாக பேசினாலும் இவ்வளோ தான் எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி புரிய வச்சாலும் கிருஷ்ணாவோட எண்ணம் என்ன அப்படின்னா, எனக்கு அந்த 50% மொத்தமாக கிடைக்கணும், அப்போ தான் நான் வந்துட்டு என்னோட கடனை அடைக்க முடியும், இதுலேருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. இருந்தாலும் முத்துமலரும் அவங்களோட தங்கச்சியும் இருந்துட்டு, இல்லை பரவாயில்லண்ணே, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது, அதனால் நம்ம கிடைக்கிறத வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எல்லா இடத்துக்கும் நான் தானே பதில் சொல்லிட்டு இருக்கணும், அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஸோ இந்த இது முடிய போகுது, அந்த ஒரு அவங்க கொடுத்த அந்த 4 முடிய போகுது. விஜய் கூப்பிட்டு பேசுகிறாரு. இங்கே பாருங்கள் பிரதர், இது வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்க, நான் உங்ககிட்ட பேசினபடி அந்த டீலை நாங்கள் உங்களுக்கு ஓகேன்னா நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் வந்துட்டு அதை வாங்கிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி காலையில் என்ன ஆகுதுன்னா, பாட்டி கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக திட்டுறாங்க. என்னடா விஜய், ஒரு நாள் தான் டைம் கேட்டால், ஒரு நாளே முடிஞ்சு போச்சு, நீ இன்னமும் எதுவுமே சொல்லாமல் இருக்க, இந்த குடும்பம் எத்தனை நாள் தான் இன்னும் நம்ம வீட்டிலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை பாட்டி, இன்றைக்கி நான் பேசி அவங்கள முடிச்சு விட்ருவேன், இன்றைக்கே நான் அவங்கள அனுப்பி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சரிடா, நீ அவங்களுக்கு இப்போ முடிச்சு வைக்கிற அப்படின்னா அவங்களுக்கு பணம் நீ தான் கொடுத்து அனுப்ப போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராதாமா இருந்துக்கிட்டு, அவனுக்கு என்ன, அவன் பணமா இல்லை, கேட்டால் ஏன் பணம், நான் என்ன வேணால் பண்ணுவேன்பா, அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காமா, நம்மளாம் கேட்கவே கூடாதுங்கிற மாதிரி தான் அவன் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, சித்தி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு, நான் ஒன்றும் ஏன் பணத்தை தூக்கி அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லலை, அவங்களுக்கு என்ன பங்கு கொடுக்க போகிறோமோ அந்த வீட்டை நம்ம காவேரி பேருக்கு மாற்ற போகிறோம், அதில் என்ன வேல்யூவோ அந்த வேர்த்தை தான் நான் வந்து கொடுக்க போகிறேன், அதில் 6ல் 1ங்கிறத தான் வந்து நான் இவங்களுக்கு கொடுக்க போகிறேனே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆனால் ஆக்சுவலாக விஜய் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, அவர் எக்ஸ்ட்ராவாக தான் அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறாரு, மற்றபடி அவங்கவுங்களுக்கு கொடுக்குற ஷேர் எல்லாமே ஈக்குவலாக தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி காவேரி கிட்ட பேசிட்டாரு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்ட பேசும்போது கிருஷ்ணா இருந்துட்டு சொல்கிறாரு, என்னதாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் இருக்கிறதுக்கும் போகிறதுக்கும் எங்களை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முடியாது, எங்களுக்கான அந்த 50% அந்த ஷேர் வந்தால் தான் நாங்கள் இந்த இடத்த விட்டே நகருவோம், அப்படியெல்லாம் எங்களால் போக முடியாது, நீங்கள் கொடுக்குறத வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே சாப்பாட்டு விஷயத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது திரும்ப அந்த பொண்ணு போய் சொல்கிறாங்க. சிந்து போயிட்டு, அண்ணா ப்ளீஸ்ண்ணே, என்னால் இந்த இடத்துல இருக்கவே முடியலை, அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு நம்ம போகலாம், உனக்கு என்ன, நீ ஆம்பளை பையன் அப்படி இப்படின்னு வெளியே போய் உட்காந்துக்கிற, என்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த இடத்துலையும் வந்து என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு சிந்து, நான் வந்து நம்ம 3 பேருக்காக சேர்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன், நான் மட்டும் அதை வாங்கி பண்ண போகிறேன், கொஞ்ச நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துலையும் சிந்து எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ஏன்னா அண்ணனை எதிர்த்து பேச முடியலை அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர்கிட்டையும் சொல்லிட்டதுனால அவங்களும் ஒரு சைடு அமைதியாகவே நிற்கிறாங்க. ஸோ விஜய் போயிட்டு சொல்கிறாரு, பாருங்கள் பிரதர், நான் வந்து உங்ககிட்ட பேசின டீல் என்ன, உங்களுக்கு நான் கொஞ்சம் டைமும் கொடுத்தேன், அது வரைக்கும் நீங்கள் வந்து என்கிட்ட திரும்ப வந்து பேசவே இல்லை, ஸோ இப்போ எத்தனை நாள் நான் என் வீட்டிலே வச்சுட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரிங்க, நான் உங்கள் வீட்டில் இல்லை, இதோ இவங்க அங்கே இருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கேன், அவங்களால எப்போ முடியுதோ அப்போ கொடுக்கட்டும், ஆனால் 50% ஷேரை வாங்காமல் என்னால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரதர், நானும் உங்ககிட்ட இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வேறு மாதிரி பேசினேன்னா வேறு மாதிரி ஆயிரும், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்னோட முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராங்காகவே நிற்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்க அன்பரசுக்கு ஒரு சைடு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அடாடாடா, இவனை இப்படி கதற விடுறாங்களே, யாருமே வந்துட்டு யார் சொல்கிறதையும் கேட்காத ஒருத்தனாக தான் இவன் இருந்தான், ஆனால் இன்றைக்கி இவன் ஒன்று சொல்லும்போது அதை கேட்காம அவன் எய்த்து பேசிகிட்டு இருக்கானே, பரவாயில்லடா, இவன் இப்படி ஒரு ஆள் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி சொல்லிட்டு, நான் திரும்பவும் டைம் கொடுக்குறேன், கொஞ்சம் நேரம் யோசித்து எனக்கு சொல்லுங்கள், இதுதான் எங்களோட முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அது எப்படிங்க, நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே நியாயமா, 5 பங்கு போட்டிருந்தேன் ஏற்கனவே, அது அவங்க 4 பொண்ணுங்களுக்கும் ஒன்று, அவங்க அம்மாவுக்கு ஒன்று, 6ஆவதாக வேணா ஒன்று போட்டு எங்கள் 3 பேருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு பங்கை வச்சு 3 பேர் நாங்கள் என்னங்க பண்ண முடியும், ஏதாவது நியாயமாக தான் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ சாரதாமா வந்து சொல்கிறாங்க, ஏண்டா நியாய அநியாயத்தை பற்றி நீ பேசுகிறியா, முதல்ல நியாயமாக பண்ணது நீங்கள் தானா, என் கல்யாணமே வந்துட்டு என்னை ஏமாற்றி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணதே நீங்கள் தான், அதிலே அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் நியாயமாகவே நடந்துக்கல, இப்போ நீ வந்து நியாயத்தை பற்றி பேச வந்துட்டியா, இப்போ வந்து வீட்டுக்கு வந்து நீ இப்படி பங்கு கேட்டுட்டு நிற்கிறியே, அந்த வீட்டை வந்து நாங்கள் எப்படியெல்லாம் காப்பாற்றி வச்சோன்னு எங்களுக்கு தான் தெரியும், இப்போது உங்கள் அப்பா வந்துட்டு இன்னும் எங்களுக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போகல, எங்களுக்கும் அவ்வளோ கடனை தான் சேர்த்து வச்சுட்டு போயிருந்தாரு, ஏதோ என் பிள்ளைங்களோட நகை இருந்ததுனால அதை விற்று அந்த வீட்டை வந்து நான் மீட்டு வச்சேன், இல்லைனா அதுவும் இல்லாமல் போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிருஷ்ணா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அது சரி, அப்போ நகைன்னு ஒன்றாவது உங்கள் கையில் இருந்திருக்குல்ல, அதுவும் எங்கள் அப்பா சம்பாரிச்சு தானே நீங்கள் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சாரதாமா பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா சண்டை தான் வரும் அப்படிங்கிறனால கங்கா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றும் எங்கள் அப்பா ஒன்றும் எங்களுக்கு சேர்த்து வைக்கல, அவர் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறதுல எங்கள் அம்மா எங்களுக்கு வந்துட்டு எதுவும் நாங்கள் ஒன்றும் இங்கே நல்லது பொல்லது சாப்பிட்டெல்லாம் ஒன்றும் வளரலை, அதில்
இருந்து சிக்கனம் பிடிச்சி எங்கள் அம்மா இங்கே எங்கள் கொடைக்கானல்லையுமே வந்துட்டு எங்கள் அம்மா டெய்லி வேலைக்கு போவாங்க. அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு தான் அவங்க வாங்கினாங்க. மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நகையெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து எனக்கு அவர் போட்டெல்லாம் விடலை. நாங்கள் சேர்த்து வச்சதை வச்சு தான் எல்லாமே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க நீங்கள், எங்கள் அப்பா அவ்வளோ கடன் அங்கே வாங்கி வச்சிருக்காரு, அவ்வளோ கடனை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் எது எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இப்போ இல்லைன்னு சொன்னால் நான் அதை ஒத்துக்குவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சாரதாம்மா போய் பேசுகிறாங்க. டேய், அவர் ஒன்றும் கடனை வாங்கிட்டு வந்து எங்ககிட்ட கொட்டலடா, மொத்தத்தையும் அந்த பசுபதி கிட்ட தான் அனுப்புனான். ஒரு ரூபா கூட என் கையில் நான் அவர் வந்து கொடுத்ததே கிடையாது. கேட்டால் எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்பி மொத்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்து ஏமாந்து போய் உயிரை விட்டது தான் மிச்சம். உன்னால் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோ பணம் அவன் கடன் வாங்கி வச்சிருக்கான், எல்லாத்தையும் உங்ககிட்ட தானே அனுப்புனான்னு சொல்லிட்டு அந்த பசுபதியை போய் நீ சட்டையை பிடிச்சி கேளு. அங்கே உன்னால் முடிஞ்சிச்சுன்னா வாங்கிப்பாரு. மற்றபடி எங்களுக்குலாம் நாங்கள் வந்து அவரோட சம்பாத்தியம்னு சொல்லிட்டு எதையுமே நாங்கள் அனுபவிக்கல. நீ எப்படி அங்கே எங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே இல்லை, நாங்கள் வந்துட்டு இப்போ கடனாளியாக நிற்கிறோம், அவர் வாங்கி வச்ச கடன் நீ உங்கள் அம்மா வந்து இப்படி புலம்பிட்டு நிற்கிறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும். என்ன, நாங்கள் வந்து சம்பாரித்து வச்சு இந்த சொந்த ஊரில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த வீட்டை மட்டும் நான் மீட்டு வச்சுருக்கேன், மற்றபடி எங்ககிட்ட எதுவுமே இல்லை. அதிலே வந்து நீ பங்குக்கு நின்றுட்டு இருக்கிறியே, 4 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கேனே, உனக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி முத்துமலரையும் பார்த்துட்டு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. ஸோ முத்துமலர் போயிட்டு சாரதாம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்க, அக்கா ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னை அக்கான்னு கூப்பிடாதடி, நான் உன்ட்ட டெய்லியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கக்கா, உங்களை வந்து நீங்கள் எப்படி இப்போ வந்து 2வது கல்யாணம் எங்களை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி வந்து வருத்தத்தில் நிற்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஏற்கனவே அவர் கல்யாணமானவருன்னு தெரிஞ்சு நானும் வருத்தப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. இது என்னடி புது கதையாக இருக்குது, அன்னைக்கு வந்தப்போ நீ சொன்ன எங்களை பற்றி எல்லாமே தெரியும், உங்களை ஃபோட்டோலெல்லாம் காட்டியிருக்காரு, நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படிலாம் வந்து சொன்னேன், இப்போ என்னடி வேறு மாதிரி மாற்றி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா, அதுதான் இல்லை, அவர் வேலை பார்க்கும்போது எங்கள் அண்ணனும் அவரும் வேலை பார்த்தாங்க, அங்கே வேலை பார்த்த இடத்துல என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் தான் கேட்டிருக்காரு, என் தங்கச்சி இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிறியா, உன்னை பிடிச்சிருக்கு, நீ நல்லபடியாக எல்லாமே சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்தையே எங்ககிட்ட மறைச்சிட்டு தான் என்னையவே கல்யாணம் பண்ணார். இதோ சிந்து பிறந்து 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கே தெரியும். அந்த இடத்துல நானும் இப்படி தான் உடஞ்சி அழுதேன், சண்டை போட்டேன், கத்துனேன், எல்லாமே நான் பண்ணேன். ஆனாலும் அதுக்கப்புறம் எனக்குன்னு 2 குழந்தை ஆகி போனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான்க்கா நான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்கும்போது சாரதாமாக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன தெய்வ புது கதையாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, உங்கள் பிள்ளைய பற்றின என்ன வண்டவாளம் நீங்களே பார்த்தீங்களே, இப்படி ஒரு லட்சணத்தில் தான் புள்ளையை வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, ஐயோ இதெல்லாம் விட்டு வளவலன்னு வளர்ந்துக்கிட்டே போகும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, பிரதர் இங்கே பாருங்கள், நடந்து முடிஞ்சதை பற்றி பேசிலாம் ஒன்றுமே ஆக போகிறதில்ல, இனிமே பண்ணுறது இவ்வளோ தான், அதுவுமே நீங்கள் வந்துட்டீங்களே அப்படிங்கிறதுக்காக நாங்களாக பார்த்து தான் உங்களுக்கு கொடுக்கணுமே தவிர இதில் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் கொடுக்கணுங்கிற எந்த அவசியமுமே எங்களுக்கு இல்லை பிரதர் அப்படிங்கிறாங்க. உடனே கிருஷ்ணா இருந்துட்டு, அது எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க, எதுவுமே இல்லைன்னு, எங்கள் அப்பா சம்பாரிச்சதாங்க ஆகுது, எங்கள் அப்பா கொடுத்த எல்லா பத்திரமும் எங்ககிட்ட இருக்குது, ஏற்கனவே பண்ணைய வேற நீங்கள் வித்துட்டேன்னு சொல்கிறீங்க, அந்த தோட்டத்தையும் பத்தாதுக்கு எஸ்டேட் வேறு எங்கே இருக்குன்னே தெரியாதுங்கிறீங்க, இதெல்லாம் இல்லாமல் எங்கள் அப்பா எங்ககிட்ட கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது செத்து போனவங்க அப்பனையே போய் எழுப்பி நீயே கேட்டுட்டு வா எங்கெங்கெல்லாம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு, இவ்வளோ நேரம் கிளிப்பிள்ளைக்கு படிக்கிற மாதிரி பாடமாக சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப அதையே பேசிட்டு இருக்கியடா நீ, என்ன ஜென்மோ நீ அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா திட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் விஜய் சொல்லிடுறாரு, இவ்வளோதான் பிரதர் எங்களால் முடியும், வேணும்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து போய் நீங்கள் பேசிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, முத்துமலர் சிந்து எல்லாருமே தனியாக போயிட்டு கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு போயிட்டு பேசலான்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அன்பு நின்று யோசிக்கிறாரு, இவன் தான் வந்து கரெக்டான ஆள், நமக்கு எது சொன்னாலும் விஜய் கிட்ட எய்த்தே தான் பேசிட்டு இருக்கான், அப்போ விஜய் எய்த்து நிற்கிறதுக்கு இவன் தான் கரெக்டான ஆள், இவனை வச்சு தான் நம்ம எதுவாது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இவங்கெல்லாம் தனியாக இங்கே பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு நேராக அங்கே போகிறாரு. அவங்க கிட்ட போயிட்டு, என்னப்பா என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா வந்து இவங்ககிட்டையும் கோவமாகவே பேசுகிறாங்க. என்னங்க நீங்களும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க தானே, ஏன் நாங்கள் என்ன பேசுகிறோன்னு சொல்லிட்டு உங்களை வந்து கேட்டுட்டு வர சொன்னார், அவர் ஒட்டு கேட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நீ என்னப்பா மொத்தமாக புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்க, எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது, 7ஆம் பொருத்தம், நீ அவன்கிட்ட வந்து எய்த்து பேசிகிட்டு இருந்த பற்றியா, அந்த தான் உங்ககிட்ட இருந்து எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் உனக்கு ஏதாவது உதவி பண்ணலான்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களால் எனக்கு என்னங்க உதவி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ இப்போ பார்த்தில அவன் என்ன தான் நீ வந்துட்டு நீ தலைகீழாக நின்று எத்தனை நாள் நீங்கள் உட்காந்துருந்தாலும் அவன் வந்துட்டு அவன் மாமியார் குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், ஏன்னா அவன் பொண்டாட்டி அவனை அப்படி மயக்கி வச்சுருக்கா, அதனால் அவன் வந்து என்ன சொன்னாலும் அவன் பொண்டாட்டி சொல்கிறத தான் அவன் வந்து உன்கிட்ட சொல்லிட்டு இருப்பான், மாமியார் குடும்பம் தான் அவனுக்கு பெருசு, உனக்குலாம் வந்துட்டு அதை விட சல்லி காசு கொடுக்க மாட்டான், நான் சொல்கிறபடி நீ செஞ்ச அப்படின்னா உனக்கு வந்து எல்லாமே கிடைக்கும், அந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், எனக்கு வந்து இந்த ஊரில் வந்துட்டு எதுவுமே தெரியாமல் நான் வந்து முழிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, நீங்களாவது எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கே பாருப்பா, நான் சொல்கிறத மட்டும் தெளிவாக கேட்டுக்க. நீ போனில கொடைக்கானல், அந்த ஊரில் தான் பசுபதி இருக்கான். ஆனால் அவனோட பொண்ணு என் பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. என் பையனை ஒழுங்காக வாழ விட மாட்டேங்கிறாங்க. என்னையும் நிறைய விஷயத்தில் அவன் மாட்டி விட்டான். அதனால் அவனை எப்படிடா நான் பழி வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நீ கரெக்டாக என்கிட்ட வந்து மாட்டியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்னங்க உங்கள் விஷயத்துக்காக என்ன இழுத்து விட பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறாங்க. அப்படி இல்லைப்பா, நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீ பண்ண அப்படின்னா விஜய் கொடுக்குற பேமெண்ட்டை விட அதிகமாகவே நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படியாவது எனக்கு என் கடன் அடைச்சா போதுங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி சென்னையில் வந்து என் பொண்ணு என் பையன் அவங்க கூட தான் பசுபதி வந்து இங்கே இருக்காரு. நான் உனக்கு அட்ரஸ் தரேன், நீ நேராக கிளம்பி அங்கே போ. அங்கே போயிட்டு அந்த ஆள் சட்டையை பிடிச்சி கேளு, இந்த மாதிரி எங்கள் அப்பா அனுப்பிவிட்ட மொத்த பணமும் உனக்கு தானே அனுப்புனாரு, எங்கள் கத்தாரில் வந்துட்டு அவ்வளோ கடனை வாங்கி வச்சுருக்காரு, எல்லாருமே என் கழுத்தை வந்து நெரிக்கிறாங்க, அதனால் மொத்தமாக உங்ககிட்ட தானே அனுப்புனாரு, நீ வந்து அதில் பாதியை தான் காவேரி குடும்பத்துக்கு கொடுத்துருக்க, மிச்ச பாதி இன்னும் எனக்கு சேர வேண்டியது நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணும், இல்லைனா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இல்லைனா குடும்பத்தோடு சேர்ந்து இங்கே தற்கொலை பண்ணுவோங்கிற மாதிரி போய் நீ அந்த ஆளை மிரட்டு, அப்போ தான் அந்த ஆள் வலிக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கோத்து விட நினைக்கிறாரு. ஏன்னா இவங்க வந்து என்ன டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, பசுபதியை தெருவில் இழுத்து விடணும், திரும்ப திரும்ப அங்கே பிரச்சனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இவருக்கு இருந்துட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அட்ரஸ்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கிளம்பி போகிறாங்க. காவேரி பார்த்துட்டு, என்னங்க அவங்க பாட்டு கிளம்பி போகிறாங்க அப்படிங்கும்போது, இல்லை காவேரி, திங்ஸ் எல்லாம் இங்கே தானே இருக்குது, அதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகல, எங்கேயோ வெளியே போவாங்க போல இருக்கு, விடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த அட்ரஸை வாங்கிட்டு நேராக பசுபதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ராகினி தான் வீட்டில் போயிட்டு கதவை திறக்கிறாங்க. யார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது, பசுபதி இருக்காரா அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அப்பா வந்து இவ்வளோ அதிகாரமாக கேட்குற, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரை கொஞ்சம் பார்க்கணும், நான் சந்தானத்தோட ஒய்ஃபு, பசங்க நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சந்தானத்தோட ஒய்ஃபு பசங்களா, இது என்ன புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போயிட்டு, அப்பா அப்பா இங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்லி போய் கூப்பிட்றாங்க. என்னம்மா ஏன் இப்படி கத்திக்கிட்டே வர அப்படின்னு பசுபதி கேட்கும்போது, அப்பா இங்கே வாங்கப்பா, புது ட்விஸ்ட் ஒன்று இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கப்பா, சந்தானத்தோட இன்னொரு ஃபேமிலின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, காவேரி அப்பாவுக்கு 2 ஃபேமிலியாப்பா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, வந்துட்டாங்களா, எங்கம்மா அவங்க அப்படிங்கிறாங்க. உடனே உங்களுக்கு தெரியுமாப்பா அதெல்லாம் அப்படிங்கும்போது, ஆமாம்மா சந்தானம் என்கிட்ட சொல்லியிருக்கான், நான் கூட அவங்கக்கிட்ட ஒரு 2-3 வாட்டி பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, இவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே பார்த்துட்டு, அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, வாமா தங்கச்சி நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா, எப்போம்மா வந்தீங்க கத்தார்லேருந்து அப்படின்னு சொல்லும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ கிருஷ்ணா வந்து உம்முனே நின்றுட்டு இருக்கும்போது, என்னப்பா நீ உம்முனே உட்காந்துட்டு இருக்க, எதுவும் பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன தங்க சொல்கிறது, எங்கள் அப்பாவை நம்பி அவர் சேர்த்து வச்சதெல்லாம் வாங்கலாம், அதில் பாதி பங்காக வாங்கலான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து நடக்கிறதே வேறையாக இருக்கே, எங்கள் அப்பா உங்களை நம்பி கொடுத்ததுக்கு அவர் கடைசியில் உயிரை விட்டது தானே மிச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்னப்பா வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்குறாரு. பின்ன என்னங்க, பாதி பணத்தை தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா, மீதி பணம் அப்போ உங்ககிட்ட தானே இருக்கும், எல்லாரும் எங்ககிட்ட கடன் வாங்கினோம், எங்கள் அப்பா யார்கிட்டலாம் வாங்கினாரோ எல்லாரும் வந்து எங்களை தானே கேட்குறாங்க, இப்போ மிச்ச பணம் உங்கள்கிட்ட தானேங்க இருக்கும், அந்த பணத்தை வாங்கிட்டு போகலான்னு தான் இப்போ நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா நீ என்ன புதுசா ஆம்பளை காவேரியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க வேண்டாம் அப்படிங்கும்போது, இல்லை காவேரி தான் என்கிட்ட வந்து துள்ளிக்கிட்டு நிற்பா, சந்தானத்தோட பொண்ணுன்னு சொல்லிட்டு, இப்போ நீ சந்தானத்தோட பையன்னு சொல்லிட்டு வந்து நீயும் இப்போ துள்ளிட்டு நிற்கிறியே, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட மீதி பணம் எனக்கு வந்தே ஆகணும், எங்களுக்கு வந்து வேறு சோர்ஸே இல்லை, எங்களுக்கு அது நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பசுபதி வந்து இப்போ கடுப்பாகிறாரு. என்னடா எங்கே இருந்து நீங்கள் பாட்டுக்கு புதுசாக கிளம்பி வருவீங்களா, அவன் என்ன எனக்கு அப்படியே சம்பாதிச்சு என்கிட்ட அப்படியே குமிச்சா வச்சுட்டான், ஏதோ அந்த தோட்டத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணான், அதுலேயும் தான் அன்றைக்கே வந்து காவேரி வந்து எழுதி வாங்கிட்டாலே, அதையும் மொத்தமாக கொடுத்தாச்சு, இது என்ன புது பிரச்சனை நீ வந்து கிளப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் இப்போ போய் அவங்கள பார்த்து பேசிட்டு தான் வரேன் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, அப்போ அந்த காவேரி தான் உன்னை இங்கே அனுப்பி வச்சாலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க ஒன்றும் எங்களை அனுப்பியெல்லாம் வைக்கல, நீங்கள் தான் அந்த மாதிரிலாம் எல்லா வேலையும் பண்ணீங்கன்னு தான் அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க, நானாக தான் இங்கே நேராக கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே என்கிட்ட இல்லைடா, மரியாதை கிளம்பி போயிடும், என்ன எவ்வளோ திமிரு இருந்தால் என்கிட்ட வந்து நீ பணம் கேட்டுட்டு இருப்ப அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல கிருஷ்ணாக்கும் பசுபதிக்கும் சண்டையே வந்துடுது. மரியாதை எங்கள் பணத்தை குடியா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஆதாரம் இருக்குது உங்கள் அப்பா என்கிட்ட அனுப்பி வச்சதுக்கு, மரியாதையாக வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அடித்து திருட்டி வெளியே துரத்தி விட்டுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா என்னடா இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்கிறாங்க. என்னம்மா அந்த ஆள் பேச்சை கேட்டு வந்தால் கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லும்போது, வாடா திரும்ப நம்ம அங்கேயே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விஜய் வீட்டுக்கே வராங்க. ஸோ அன்பு வந்து அப்படியே ஆவலாக காத்துட்ருக்காரு, எப்படா இவங்க வருவாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. வந்த உடனே நேராக போய் கேட்குறாரு, என்னாச்சுப்பா போய் பேசுனீங்களா அப்படிங்கும்போது, என்னங்க நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் போனால் அவங்க வந்து ஆதாரம்லாம் கேட்குறாரு, அவர் அனுப்பி வச்சதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு, எங்கள் அப்பா இறந்து போனோடனே தான் எல்லா திங்ஸையும் வந்து இதோ இவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்களே, அப்புறம் நாங்கள் எந்த ஆதாரத்தை காட்ட முடியும், எல்லா ஆதாரமும் இவங்க கிட்ட தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அப்படின்னா நீ போய் அவங்கக்கிட்டேயே பேசு, அவங்கக்கிட்ட பேசுனீன்னா கூட ஏதாவது ஒன்று நடக்கும்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னங்க அங்கே போய் பேசினா ஏதாவது ஒன்று நடக்கும்னு சொல்லி அங்கே அனுப்பி விட்டீங்க, இப்போ கடைசியில் இவங்கக்கிட்டே பேச சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னமோ பண்ணுப்பா, நான் உங்ககிட்ட சொன்னேன் இப்படி நடந்துச்சுன்னா அது ஒன்று நடக்கும்னு நினச்சி நான் சொன்னேன், கடைசியில் நீ போயிட்டு உனக்கு பேச தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே முத்துமலர் என்ன சொல்கிறாங்க, வேணாம் கிருஷ்ணா, இவரை பார்த்தா நல்லவர் மாதிரியே தெரியல, தேவையில்லாமல் வந்துட்டு இந்த விஜய் தம்பிக்கு எதிர்த்து நீ ஏதாவது பண்ணினா வர்றது கூட வராமல் போயிட போதுரா, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம், நம்ம அந்த தம்பி என்ன சொல்லுதோ அதையே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னம்மா திரும்ப திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்க, அவங்க போனால் போதுன்னு ஒரு பங்கு கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு நம்ம போகணுமா, அப்படியெல்லாம் என்னால் முடியவே முடியாது, எனக்கு நான் 50% வர வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேணாண்ணே, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதானே அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு அன்பு தான் வந்துட்டு தேவையில்லாமல் பசுபதியை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன ஒரு சின்ன விஷயம், பசுபதி தான் எல்லா காசையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு அவங்க சொன்னதை வச்சு இவர் எப்படிலாம் பசுபதியை ட்ரிகர் பண்ணலாம் இவங்க மூலமாக அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஸோ அது எப்படி நடக்குது என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.